இன்றைக்கி ரெஃப்ரெஷிங்கான ஒரு புதினா டீ போட்டுடலாமா? 3 ஏலக்காய், இஞ்சி எல்லாமே நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். புதினாவும் அது கூடவே சேர்த்து வந்து இடிச்சுக்கலாம். துளசி இருந்தால் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போது இது 3த்தையுமே நல்லா இடிச்சிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் இடித்த இந்த இலை, இஞ்சி, ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி எல்லோயிஷாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது வந்து ஆக்சுவலாக மண்பானையில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு வச்சுருந்தேன். அதனால தான் தண்ணி வந்து கலராக இருக்குது. இப்போது இது கூட வந்து ஒரு தரமான டீ தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். பனக்கற்கண்டு யூஸ் பண்ணுங்கள். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணாலும் இல்லை ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாலும் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த டீயோட மருத்துவ குணம் அதிகமாகணும்னா இனிப்பிற்காக பனக்கற்கண்டு இல்லைன்னா தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேணும்னா எலுமிச்சை சாறு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான் அதுவும். குளிரான கிளைமேட்டுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். வடிச்சிட்டு குடிச்சு பாருங்கள். ஒரு தலைவலி ஆகட்டும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும், ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இது வந்து செயல்படும். நமக்கு நல்ல சுவாசத்தை கொடுக்கும், ரிலாக்ஸாகவும் வச்சுக்கும். ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போது வந்து காலையில் பசங்களுக்கு வந்து இந்த பேயன் வாழைன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து விலையுமே கூடுதலாக தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து மலச்சிக்கலை நிற்கும்னு சொன்னாங்க. அதனால் கொடுத்துருந்தேன். ரொம்ப சுவை வந்து நல்லாவே இருந்தது. நார்ச்சத்து அதிகமாக நிறைந்ததாகவும் இருந்தது. நான் சாப்பிடும்போது அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. வீட்டில் வந்து வாழைப்பூ இருந்தது. பசங்களுக்கு என்னடா லஞ்சுக்கு செய்யலான்னு பார்க்கும்போது வாழைப்பூ, முருங்கைக்கீரை வந்து இருந்துச்சு. அதை அப்படியே பறித்து பசங்களுக்கு வந்து சாதமாக வச்சு கொடுத்துட்டேன். இது வந்து நாங்கள் இப்போ வீட்டு தோட்டத்தில் பறித்த வாழைப்பூ இல்லைங்க, அது கசக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்புறம் கடையில் வாங்கினது. இதை தான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு சாதம், வாழைப்பூ போட்ட முட்டை, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டா கருப்பாகாமல் இருக்கும். இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பிறகு நம்ம சத்து மாவுக்காக இயற்கை விவசாயிலேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, தூய மல்லி, நாட்டு துவரம்பருப்பு, முளைக்கட்டிய பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் கொல்லிமலை தேன், சாமை, திணை, வரகு எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஒவ்வொரு ஆள்கிட்ட வரலைங்க, நிறைய பேர்கிட்ட வாங்கி நான் ஒரு பெட்டியில் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக. இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட சிறுதானிய சத்து மாவு, முளைக்கட்டிய சத்து மாவு எல்லாமே பண்ணுறோம். இன்னொரு பார்சலுமே இருக்குது. அது எல்லாமே ஒரு 45+ இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் செய்கிறதால நான் மினிமமாக உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.